கருடபுராணம் செய்திகளுக்காக காளிராஜ். நடிகர் விஜய் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தாரா? நடிகர் சங்கத்திற்கு பல்லாயிரம் கோடியை கொடுத்து உதவினாரா? ஊனமுற்றோர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனை கட்டினாரா? எதுவுமே செய்யாத விஜய்க்கு மக்கள் மத்தியில் எடுபடாது. காரியாபட்டியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் MSR ராஜவர்மன் பேட்டி. எடப்பாடியார் 4 ஆண்டு காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களை முடக்கியதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியினுடைய பெருமை. திருச்சுழி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜவர்மன் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் சுத்தமாக பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெரியோர்கள் முதல் சிறியவர்கள் வரை பாதுகாப்பு இல்லாத ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். நீங்க ஏற்கனவே 585 தேர்தல் அறிக்கையில எத்தனை தேர்தல் அறிக்கை நிறைவேற்றிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும். நீங்க இப்போ ஒரு புதிய தேர்தல் அறிக்கையை உருவாக்கி இன்னும் மக்கள்கிட்ட பொய்ய சொல்லியே எவ்வளவு நாளைக்கு ஆட்சியை நடத்த முடியும்? இன்றைக்கு தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற அருமையான எடப்பாடியார் அவர்கள் 4 ஆண்டு ஆட்சியில் செய்த சாதனைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினர்கள், ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை எல்லாம் முடக்கியதுதான் அவருடைய ஆட்சியினுடைய பெருமை. தொகுதியில களமே இல்லாம போயிடும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ டிவிக்கேன்னு நீங்க மீடியாக்களா அதை புஷ் பண்ணல ஒழிச்சு மக்கள்கிட்ட டிவிக்கேனா சவுத்துல என்னன்னே தெரியாது. நீங்க டிவிக்கு என்ன இருக்கு? என்ன கொரோனா நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தாரா? இல்ல நடிகர் சங்கத்துக்கு ஏதாச்சும் பல ஆயிரம் கோடியை கொடுத்து உதவுனாரா? இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ ஊனமுற்றோர்கள் புற்றுநோயிலிருந்து இருக்கின்ற பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆஸ்பத்திரி அமைச்சாரா? என்ன செஞ்சாரு? நீங்க டிவிக்கு நீங்களா எமோஷன் நீங்களா புஷ் பண்றீங்க. மக்கள்கிட்ட டிவிக்கு எல்லாம் நல்ல ஒரு எடுபடாது. இந்த திருச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நரிக்கடி பகுதியை தனி தாலுகா வேணும் மக்கள் கோரிக்கை கண்டிப்பாக ஆட்சி எடப்பாடி ஆட்சி வந்தவுடன் தனி தாலுகாக கண்டிப்பாக நிறைவேற்றி தரப்படும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. தேர்தல் இங்க எவ்வளவு ஓட்டு வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பீங்க? 40,000 இங்க இருக்க அமைச்சர் 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. நீங்க பல குற்றச்சாட்டு வச்சாலும் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு தான் வந்திருக்காங்க, 3 முறை ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முறை தொகுதி மக்கள் பூரா ஒரு மாற்றம் வேண்டும், இந்த தொகுதி ஏற்றம் பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் இந்த தொகுதி அதிமுக வெற்றி பெறுவது உறுதி, அது யாராலும் தடுக்க முடியாது. எவ்வளவு சதவீத வாக்கு வித்தியாசம்? 40,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வருவோம். அது எந்த விதமான மாற்றம் இல்ல. கள நிலவரத்தை போக பாருங்க, களத்துல சந்திங்க, களத்தை பாருங்க, நீங்களே முடிவெடுங்க. நாங்க விருதுநகர் மாவட்டத்துல 7 சட்டமன்ற தொகுதியில நாங்க தீவுல வரல. இந்த மாவட்டத்துல 7 சட்டமன்ற தொகுதி, சிறுவல்லிபுத்தூர், சாத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி 7 சட்டமன்ற தொகுதிக்குள்ள வெளியூர்ல இருந்து வந்தா ஆந்திரால இருந்து புட்டணம் வரணும். அதுதான் வெளியூர். இது உள்ளூர் தான். காரியாபட்டியில தம்பி முறி 5 சென்ட் இடம் வச்சிருக்கேன். நான் எம்எல்ஏ ஆனவுடனே முதல்ல வீடு கட்டி இங்கதான் குடியேற போறேன். இந்த பகுதி மக்களோட மக்களா தான் இருப்பேன், இங்கதான் இருக்க போறேன். அதுல எந்த விதமான மாற்றம் இல்ல. வேலை வாய்ப்பு சம்பந்தமா என்ன ஏற்பாடு? MSR ராஜவர்மன் வந்தாட்டாங்க வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். எடப்பாடியார் முதலமைச்சராக நான் சட்டப்பேரவை உறுப்பினராகுவேன். இந்த பகுதியில ஒரு பெரிய தொழிற்சாலையை கொண்டு வருவேன். ஏழை எளிய மக்கள் படித்தவர்கள் பயன்படுகின்ற வகையில நரிக்குடி பகுதியை மையமாக கொண்டு ஒரு தொழிற்சாலை, காரியாபட்டியை மையமாக கொண்டு ஒரு தொழிற்சாலை, திருச்சியை ஒரு மையமாக கொண்டு ஒரு தொழிற்சாலை, இந்த பகுதியில ஒரு பெரிய சட்டக்கல்லூரியை கொண்டு வருவதற்கு நான் அயராது உழைப்பேன். முதலமைச்சராக எடப்பாடியார் வந்தவுடன் இந்த பகுதி பாலைவனமாக இருக்கின்றதை சோலைவனமாக மாற்றுவேன். இதுதான் என்னுடைய தேர்தல் வாக்கு. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பின்தங்கிய மாவட்டமாக தான் இருக்கு. அந்த விருதுநகர் மாவட்டத்தில் பின்தங்கியது திருச்சி தொகுதி. ஆமா, 24 வருஷத்துல 10 வருஷம் அமைச்சரா இருக்காரு. என்னங்க இப்படி திருச்சி தொகுதியை வச்சிருக்கீங்கன்னு நீங்க அவர்கிட்ட போய் கேட்கணும். நீங்க பேட்டி என்கிட்ட கேட்கிற மாதிரி 24 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர், 10 ஆண்டு காலம் பவர்ஃபுல் அமைச்சர், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலின் அவர்களுடைய கிச்சன் கேபினெட்ல நம்பர் 1 அமைச்சர். இந்த தொகுதி எப்படி வச்சிருக்காரு? நீங்க இப்படி வருஷமா தொகுதி வச்சாதான் ஒழுங்கா நமக்கு ஓட்டு போடுவான்னு வச்சிருக்காரு. மக்கள் இப்ப முயற்சி எடுத்துட்டாங்க. மக்கள் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த முடிவு பண்ணிட்டாங்க, மாற்றத்தை விரும்பிட்டாங்க. அதை யாராலும் தடுக்க முடியாது. அப்ப திருச்சுழி மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஏற்றம் பெறுவது உறுதி, மாற்றம் உறுதி. அது யாராலும் தடுக்க முடியாது.